இதெல்லாம் இன்னைக்கு நேத்தா சொல்றது இதெல்லாம் காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க. பிளாக்ல டிக்கெட் வைக்கிறது தலைவருக்கு என்னங்க சம்பந்தம்? பிளாக்ல டிக்கெட் வைக்கிறத தடுக்க வேண்டியது யாரு? நீங்களே சொல்லுங்க யாரு? காவல்துறை ஏன் பண்ணாம இருக்காங்க? அதாவது காலை காட்சி அதிகாலை காட்சி வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்கல்ல. எதுவும் நடக்கல. காலை காட்சியில எத்தனை மணிக்கு ஷோ போடணும்னு அரசு தானே முடிவு பண்றாங்க. மற்ற ஸ்டேட்ல 4 மணிக்கு காட்சி அலோவ் பண்றாங்க. இங்க சிறப்பு காட்சி அனுமதிக்கலாமா வேணாமான்னு ஒவ்வொரு படத்துக்கும் தனித்தனி ஜியோ போடுறாங்க. அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க. அப்ப ஏன் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல? அவங்க வேண்டுமென்றே பண்றார்கள். அப்படி அந்த மாதிரி எங்க நிர்வாகிகளோ யாரோ தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இல்ல மக்கள் இயக்கமா இருந்தப்போ கூட பிளாக்ல டிக்கெட் எங்க நிர்வாகிகள் யாரும் வித்தது கிடையாது. அவங்களோட ரசிகர் தான் மெயினா பாதிக்கப்பட்டது. அவங்க ரசிகர் தான் அதிக வெள்ள கூடுதல் கட்டணம் செலுத்தி டிக்கெட் வாங்கதா. நீங்க போலீஸ் மேல தள்ளிட்டு போனீங்க. நாளைக்கு பிரச்சனை பேசுறீங்களா? திரும்பவும் சொல்றேங்க, இது பிளாக் டிக்கெட் நாங்களும் பாதிக்கப்பட்ட இதுல இருந்து சொல்றேங்க. ஏன் இதை அனுமதிக்கிறீங்க காவல்துறை? அதான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு இது காவல்துறையோட பொறுப்பா இல்லையா? அதை சொல்லுங்க. இது பிளாக்ல டிக்கெட் எவ்வளவு டிக்கெட் சம்பவமே நடக்கல. எவ்வளவு டிக்கெட் வைக்கணுங்கிறது அரசு தான் முடிவு பண்றாங்க. என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் எவ்வளவு முடிவு பண்றாங்க. அரசோட கடமையை நீங்க எங்க மேல இது பண்றீங்க. பாதுகாப்பு தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இருந்தாலும் பாதுகாப்பு நீங்க தான் தமிழக வெற்றிகளும் உங்க கட்சி சார்பா பண்ணணும்னா அப்ப அரசு எதுக்கு இருக்காங்க? எதுவுமே பண்ணலன்னா நீங்க எதுக்கு? இது எத்தனை நாளைக்கு நடக்குது? தேர்தல் விதிமுறை வந்துட்டா இவங்களோட பாச்சா பழிக்காது. அதுக்கப்புறம் நாங்க மக்களை நேரடியாக உரிய எந்த அமைப்பிடம் பர்மிஷன் வாங்கணுமோ வாங்கிட்டு நாங்க மக்களை சந்திக்க நாங்க போயிட்டே இருக்கோம். எந்த சமயம் வரை திமுக இதை கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்கிறாங்களோ அந்த சமயத்திற்கு பிறகு பாருங்க வேற மாதிரி இருக்கும். முடிச்சுக்கலாம் வாங்க. பெண்களை திமுக நிர்வாகிகள் ரொம்ப கொச்சையா விமர்சனம் பண்ணாங்க. ஏன் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கேட்கலன்ட்டு தயவுசெய்து அவரை கேளுங்க. தயவுசெய்து ஸ்டாலின் அவர்களை கேளுங்க. அப்பான்னு சொல்றாரு, தமிழக பெண்களுக்கு அப்பான்னு சொல்றாரு. இந்த கேள்வியை நீங்க பத்திரிகை நண்பர்களா இருக்கீங்க, தயவுசெய்து அவர் கேட்டுட்டு அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க. இதுவரைக்கும் ஏற்கனவே அவர் ரிமூவ் பண்ணிட்டாங்க, திரும்பவும் சேர்த்துக்கிறாங்க. இது என்னது? தயவுசெய்து நன்றி.